ஹார்ட் ஒர்க் தான் சக்ஸஸ் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பட் உண்மை என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. பிகாஸ் ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொய். எஸ், நானுமே உங்களை மாதிரி நம்பிட்டு தான் இருந்தேன் இந்த ஒரு பொய்யை. பட் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு டே நைட்லாம் சில பேர் வந்து உழைக்கிறாங்க. ஏன் அவங்களாம் சக்ஸஸ் ஆக மாட்டுறாங்க? அதில் சில பேர் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகுறாங்க. பழைய பேருக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஒய்? அந்த உண்மையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். சக்ஸஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்ததுலாம் உண்டு. பட் லிட்டரலி அப்படி உண்மை கிடையாது. ஸோ அப்போது என்ன பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு சக்ஸஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் என்னோடய கரியரில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்ப்பா, இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஏன் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னா மெயினான விஷயம் லேக் ஆஃப் கிளியர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அதாவது ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே இங்கே இருக்கோம், இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். ஆனால் அதையே நம்ம வாங்குறதே இல்லை. பிகாஸ் கிளியரான ஒரு பிக்சர் கிடையாது. ரைட்? கிளியர் பிக்சர் இஸ் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கிளியரான பிக்சர் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணும். லெட்ஸ் சே நீங்கள் நிறையா பேருக்கு ப்ராப்ளம் அப்படின்னாலே ரொம்ப பயம். எதுக்கு ப்ராப்ளம்லாம் எதுக்குப்பா, நான் அப்படியே சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிறேன். பட் லிட்ரலி ப்ராப்ளம் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களோட பொட்டன்ஷியலை பார்க்க வைக்கும். பட் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ப்ராப்ளம்னாலே பார்த்து பயந்து ஓடிடுறோம் இல்லையா? ஸோ அப்போ ப்ராப்ளம்னாலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே லாங் டேர்முக்கு இருக்கணும். ஓகேவா? அதை நீங்கள் ஷார்ட்டாக மாற்றிக்கலாம். ஷார்ட் டேர்மாக கோல் வச்சு நீங்கள் ஓடலாம், தப்பு கிடையாது. பட் அந்த ப்ராசஸ் கூட கிட்டத்தட்ட லாங் டேர்மில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லாங் டேர்ம்லேருந்து ஷார்ட் டேர்முக்கான ஒரு கோலை வச்சு அந்த ஷார்ட் டேர்ம்லேருந்து நீங்கள் விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ரைட்? ஸோ பிளான் சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கும் தான். பட் அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். எத்தனை நாள் நீங்கள் அடாப்ட் ஆகாமல் இல்லை வேணாம்னு பயந்து ஓடுவீங்க. பயந்து ஓடிக்கிட்டே இருக்க ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்காது. ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இல்லாமல் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. ரைட்? ஸோ அப்போ அக்கௌண்டபிலிட்டியோட இருங்க. உங்களோட பிளான்ஸுக்கு தேவையான அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட பிளான் உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ அப்போது பிளான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மெஷரபுளாக இருக்கணும், டைம் சேவபுளாக இருக்கணும், அட் த சேம் டைம் அச்சீவபுளாக இருக்கணும். ஓகேவா? நான் வந்து ஒரே மாதத்தில் 1,00,000 சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது நடக்குமா? முடியுமா? பட் இதுவே ஒரு 6 to 1 இயர் கிட்ட அந்த ஒரு கோலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி நம்மளால 1,00,000 ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் லேர்னிங் த ஸ்கில் அப்படிங்கிறத வச்சு. ஓகே? அப்போது ரெண்டாவது என்ன அப்படின்னா டிஸ்பாரிட்டி வித் ஆக்ஷன் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன மாதிரி, ஓகேவா, நான் வந்து நிறையா கோல்ஸ் எழுதிடுவேன், நிறையா பிளான்ஸ் எல்லாமே எழுதிடுவேன், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கோட்டை விட்டுருவேன். பிகாஸ் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னென்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும், பண்ணணுமான்னு தோணும், லேசினஸ் இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஐடியா இருக்கும், அது எழுதி கூட வைப்போம், பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரைபர்ஸாக இல்லாமல் டூவர்ஸாக இருக்கணும். இந்த டிஸ்கிரைபர்ஸ்க்கும் டூவர்ஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரைபர்ஸ் வில் டிஸ்கிரைப் தர் ஐடியாஸ், பட் த டூவர்ஸ் வில் எக்ஸிக்யூட் தர் ஐடியாஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபினிஷர்ஸாக இருக்கணும், ஸ்டார்டர்ஸாக இருக்கக்கூடாது. இந்த ஃபினிஷர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐடியாஸ் இருக்கணும். நியூ ஐடியாஸ் இருக்கும், க்ரோத் மைண்ட் செட் இருக்கும், புதுசாக லேர்ன் பண்ணுங்கிற எபிலிட்டி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இந்த ஸ்டார்டர்ஸ் கிட்ட அவங்ககிட்டயும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் குவிட் பண்ணிடுவாங்க. ரைட்? பட் இருந்தாலும் ஃபினிஷர்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எப்போவுமே என் மைண்ட் செட்டோட இருங்க. என் மைண்ட் செட் அப்படின்னா முடிச்சே ஆகணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ரைட்? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த இயர்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு 10 கோல்ஸ். இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே போய் எழுதுங்க. நாளைக்கு பண்ணுறேன் கேஜே, நாளைக்கு பண்ணிக்கிறேன் கேஜே அப்படிலாம் இல்லை. இன்றைக்கே இப்போவே இந்த நிமிஷமே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் 10 கோல்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு அச்சீவ் வின் திஸ் இயர் அப்படிங்கிறத கோல் அப்படிங்கிறது போட்டுட்டு இன்னைக்கு டேட்டை போட்டு அந்த 10 கோல் எழுதுங்க. அந்த 10 கோல் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அதில் ஏதாவது ஒரு கோல் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகும் கேஜே அப்படின்னா அது எந்த மாதிரியான கோலாக இருக்கும், என்ன கோலாக இருக்கும் அதையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டெய்லி ஷெட்யூல் ரொட்டீன் எப்படி இருக்கணுங்கிறதையும் எழுதுங்க. ப்ராப்ளி நானுமே எழுதி வச்சுருக்கேங்க, எழுதி வச்சதுக்கானோ அங்கே இருக்குது. அது வந்து ஒரு கோல். அதை நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன கோல்னு நான் சொல்கிறேன். ஓகே? அது முன்னாடி நம்ம சொல்ல வேணாம். பட் நானும் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களால் ஹார்ட் ஒர்க் மூலியமாக சக்ஸஸை கெயின் பண்ண முடியும். கோல்ஸ்லாம் நீங்கள் எழுதினாலோ என்ன தான் நீங்கள் ஒட்டி வச்சாலும் அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்லையா? இதுக்காக தான் நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். February 11 கோச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த செஷன்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ப்ரைஸை கொடுத்து தான் ஆகணும். ஈஸி அதுக்கு பின்னாடி நிறையா ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது இல்லையா? சும்மா நமக்கு வந்து ஈஸியாக எல்லா விஷயமும் கிடச்சிச்சு, இல்லை ஃப்ரீயாக எல்லா விஷயமும் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்லப்பா அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? in 10 செகண்ட்ஸ் மட்டும் இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கம்யூனிகேஷனில். பட் நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சீக்கிரம் கீழே விழுந்துருவீங்க. உங்களுக்கு கரியர் க்ரோத்துங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்படி இருக்கிற ஆளுங்க எப்போவுமே வந்து அதே இடத்துல அப்படியே தான் ஸ்டெக்காகி நிற்பாங்க. அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் மனுஷங்களை வேல்யூ பண்ண கற்றுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க. ஓகேவா? உங்களோட மதித்து ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்கள மதித்து நீங்கள் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு ஹியூமனிட்டி, ஒரு நல்ல ஒரு பிஹேவியர். முதல்ல இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்குங்க. உங்கள் மேலே இருக்க அக்கறையில் லிட்டராக நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை நான் கோவமாக சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. எங்கே ஒரு இடத்துல உரிமை இருக்கோ அங்கே தான் கோவமும் வரும்னு சொல்லுவாங்க. ரைட்? சரி, த அகைல் வே அப்படிங்கிறது. த அகைல் வே அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்த குவிக்காகவும் ஈஸியாகவும் நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறது அகில் வே அப்படிங்கிறது. ஸோ இதில் 3 ரூல்ஸ் இருக்குது. த ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, த ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிறது. த ரூல் ஆஃப் 3ல ஒரு நாளும், ஒரு வாரமும், ஒரு மாதமும், ஒரு வருஷமும் நீங்கள் செதுக்க தேவையில்ல. அதில் ஒரு 3 வின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேக்குள்ளே நான் வந்து 3 வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட 3 வின்ஸ். இந்த டேக்குள்ளே நான் வந்து மெடிடேஷன் பண்ணணும், இந்த டேக்குள்ளே கிராட்டிடியூட் ஜர்னல் நான் எழுதணும், இப்படிங்கிறது என்னோட 3 வின்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி இந்த வீக்குக்கு என்ன, இந்த டேக்குள்ளே இந்த வீக்குள்ளே நான் வந்து ஒரு 15லேருந்து 20 வீடியோ வந்து எடுத்துடணும், இந்த வீக்குள்ளே நான் வந்து மெடிடேஷன் வந்து இத்தனை ஹவர்ஸ் பண்ணணும். இது எல்லாமே சின்ன சின்ன 3 வின்ஸ். இந்த மாதிரி வீக்லி, டெய்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்னு சொல்லி 3 வின்ஸை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த 3 வின்ஸை ப்ராபப்ளி நீங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் இந்த இடத்துல அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஈஸியாக இருக்கும் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, மண்டே விஷன், டெய்லி வின்ஸ், ஃப்ரைடே ரிசல்யூஷன் அப்படிங்கிறது. மண்டே வந்து இந்த வாரத்தில் நீங்கள் என்ன 3 வின்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எழுதிருங்க. இப்போ லெட்ஸே என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இந்த வாரத்தில் வந்து ஒரு 10 வீடியோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது என்னோட ஒரு வின். 2வது வின் என்ன அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே நான் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இந்த வின். 3வது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் இத்தனை போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு வின். ஸோ இது எல்லாமே 3 வின்ஸ். ஓகே. இது 3த்தையுமே நான் பண்ணிடுவேன். மேபி இது 3த்தையும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணல, இப்போ நான் என்ன வந்து அப்டேட் பண்ணலாம், என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது அந்த ஃப்ரைடே ரிசல்யூஷனில் வரும். ஓகே. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா சக்ஸஸ் கிடைக்கிறதே கிடையாது? பிகாஸ் அவங்க வந்து தேவையான இடத்துல எனர்ஜியோ டைமோ ஸ்பெண்ட் பண்ணாமல் தேவையில்லாத இடங்கள்ல டைம் எனர்ஜியோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் நிறைய பேர் ஏன் கமெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது, ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது எப்பயாவது நான் ரிப்ளை பண்ணலாம். பட் டெய்லி நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட எனர்ஜி அண்ட் டைமை நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா என்னோட ஒர்க்கில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட எடுக்குமா அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வரதுக்கு நார்மலாக. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணலாம். அது ஒரு நாள் அதுக்கு டைம் எடுத்து அப்போ நம்ம பண்ணலாமே தவிர மற்ற நாட்கள் டோன்ட் இன்வால்வ் இன் டு த காமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் முக்கியமான விஷயங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜியை கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜியை மேக்ஸிமம் டைம் கொடுக்கறத தவிர்த்துருங்க. ஃபைனலி இது எல்லாருமே நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லேர்ன் டு அடாப்ட் அண்ட் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு புது விஷயம், ஒரு வேலையோ இல்லை வந்து புது ஸ்கில்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க. க்ரோத் வந்து சரன்னு இருக்கும். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே உங்களால் மேலே போகவே முடியாது. இன்ஃபேக்ட் எனக்குமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே நான் ரெகனைஸ் பண்ணுறேன், ஓகே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக புதுசான விஷயங்கள் படிக்கிறேன், புதுசாக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறேன், ஹூக்கு நான் என்ன ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் படிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் படிக்கும்போது ட்ரை பண்ணும்போது என்னோட
growth அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆர்வம் இருக்குது. இன்னைக்கு வீடியோ எடுக்கணும், இன்னைக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். ஸோ அப்போ நியூ ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஹியூஜ் சக்ஸஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த லேர்னிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்டர்பிரனர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்டர்பிரனர்ஸுங்கிறவங்க, ஐ மீன் என்ன மாதிரி என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்பவுமே வந்து புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும், புதுசாக படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. நியூ ஸ்கில்ஸ், நியூவான விஷயங்களை நியூவான ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கோ பழகிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சேஞ்சுக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் ஆக அதாவது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை பொறுத்தவரை 3 மந்த்ஸ் ஒன்ஸு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு பழகிக்கங்க. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது மேபி உங்களோட கேரக்டரில் இருக்கலாம் தவிர ஹேபிட்ஸ்லையும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்லையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ மைண்ட் செட் ஆஃப் 11 ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி லேட் ஆச்சுன்னா நம்ம டேட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி கோச்சிங் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கறதுனால கேட்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. ஆஹா! சூப்பர்மா.